சர்க்குருவே சரணம். ஜெய் ஹரி ஓம் நமச்சிவாயா. அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எப்போ நல்ல நேரம் வருது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உண்டான உகந்த நேரம் என்ன, அந்த காரியத்தை எப்போ துவங்கலாம், அந்த நல்ல நாள் அப்படிங்கிறது டெய்லி கிடைக்காது. ஆனால் நல்ல நேரங்கிறது இறைவனாக பார்த்து நமக்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தை பற்றி பார்ப்போம். இது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, கரிநாளாக இருந்தாலும் சரி, அஷ்டமியாக இருந்தாலும் சரி, பிரதமையாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா நாளும் நல்ல நாள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் உண்டு. என்னடா இன்றைக்கெல்லாம் கெட்ட நாள், நம்ம அஷ்டமியை செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க நல்ல நாள்னு சொல்கிறாங்க. எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்ல நாள் தான். நம்ம தான் நாளை பிரிச்சுக்கிறோம். ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த நாள் நல்ல நாள் இல்லை, சரியான நாள் இல்லை, என்ன செய்யறதுன்னு. ஆனால் அன்றைக்கி அந்த காரியத்தை செஞ்சே ஆகணும், இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த ஒரு நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் யமகண்டம் எப்போ வருது, ராகுகாலம் எப்போ வருதுன்னு தெரியும். ஆனால் அதே சமயம் நல்ல நேரங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க. பொதுவாகவே சூரியன் ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கும்போது ஏறு பொழுதில் சூரியனோட காலத்தில் செய்கிறது சிறப்பு. சூரியன் உதிக்கிற நேரத்தில், சூரியன் உதிச்சுக்கிட்ட நேரத்தில், சூரியன் இருக்கிற நேரத்தில் செய்கிறது சிறப்பான நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிகால பொழுது, அதாவது அபிஜித் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்கிறோம். அந்த டைம் என்னென்னா 11:50 12:10 வரையும். இந்த டயத்துக்களில் நம்ம செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், அதே சமயம் ராகுகாலம், யமகண்டம், இது எதையுமே பார்க்காம நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செய்யலாம், தைரியமாக செய்யலாம். அந்த நேரம் உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏன் அந்த நேரம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சிகால பொழுதில் தான் சூரியன் திக்பலத்தில் இருப்பார். சூரியன் திக்பலத்தை அடையக்கூடியது உச்சிகால பொழுது 12 to 1:30. அந்த 12 to 1 டைம் தான் சூரியன் திக்பலமாக அடையக்கூடிய நேரம். அப்போ அரசு சார்ந்த வேலைகள், சூரியன் தான் முதன்மையான கிரகம், சூரியனை வச்சு தான் எல்லாமே இயங்குகிறது. அப்படிங்கிறதுனால அந்த டயத்தில் நம்ம அந்த நாளைக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு நேரங்காலம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதில்லை. அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 12 மணி உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் வச்சுருக்காங்க. இதே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஏன் எல்லா கோயிலையும் மாதா கோயிலில் மணி அடிக்கிறாங்க, நம்ம கோயிலில் மணி அடிக்கிறோம், எல்லா விஷயத்துக்கும் மணி அடித்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? மணி அடித்து சாமி கும்பிட்றதுக்கான விஷயம் என்னென்னா ஒரு சாதாரணமான விஷயம் தான். அந்த காலத்தில் அரசர்கிட்ட நீதி, நியாயம், தர்மம் அப்படின்னு கேட்குறோம்னா உடனே வாசலில் ஒரு பெரிய மணியை வச்சுருப்பாங்க. அந்த மணியை அடித்தாங்கன்னா அரசர் உடனே அரச சபையை கூட்டிட்டு யார் மணி அடித்தாங்களோ அவங்களுக்கு நியாயத்தை வழங்கணும். அதனால தான் அந்த பெரிய பில்லு வச்சுருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கதையே தெரியும். ஒரு பசுமாடை கண்ணுக்குட்டியை அரசரோட மகன் ஏற்றிட்டு போயிட்டான். அப்புறம் அந்த பசுமாடு மணி அடிச்சது. அரசர் நியாயம் வழங்குறதுக்காக தன் மகனையே அதில் ஏற்ற போனார். சிவபெருமான் காப்பாற்றுறது அது தெரியும். அது மாதிரி நமக்கு நியாயம் கிடைக்கணும், கடவுள் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம மணி அடித்தா அரசர் வர்ற மாதிரி கடவுள் வருவார், நம்மளுடைய கோரிக்கையை அவர் கேட்க வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மணி அடித்து சாமி கும்பிட்றோம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் நம்ம செய்கிற இந்து தர்மத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு காரண காரியம் இருக்குது. ஏதோ பெல் அடிக்கிறாங்க, பெல் அடித்தா என்னது, யாரும் ஏதோ கெட்டதை பேசுகிறது, காது கேட்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறது கேட்கக்கூடாது, அப்படி இப்படின்னு 1008 கருத்துக்கள் ஈஸியாக சொல்கிறதுக்கு புரிஞ்சாலும் இதுதான் உண்மையான விஷயம். நம்ம பெல் அடித்தா கடவுள் வருவார், அரசர் வருவார், நியாயத்தை கேட்பார். அது மாதிரி கடவுள் வருவார், நம்மளுடைய நியாயத்தை கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றுவார். அதனால் பெல் அடித்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால் இன்றைக்குமே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறவங்க 11:50 12:10 வரையும் நம்ம விளக்கேற்றி சாமி முன்னாடி ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி உங்களுடைய கோரிக்கையை சாமிக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் இந்த அபிஷேக் முகூர்த்தத்தில் அப்படிங்கிறது இன்றைக்கான ஜோதிடத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம். ஜெய் ஹரி ஓம் நமச்சிவாயா. சர்க்குருவே சரணம். கோடான கோடி வணக்கங்கள் ஐயா. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.